Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் மீண்டும் ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அரும்பாக்கத்தில் சாலையில் திடீரென்று ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன, கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை அமைந்த கரையில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில திடீரென மேம்பாலம் அருகக்கூடிய ஒரு சாலையில திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றிரவு இந்த பள்ளமானது திடீரென ஏற்பட்டதால அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் திடீர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சாலையில விழுந்த பள்ளத்தினால அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களை தடை செய்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அந்த பள்ளத்தை சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்லாதமாறு தடை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பள்ளம் விழுந்த சாலையை மூடக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில கழிவுநீர் கால்வாய் பைப்லைன் செல்வதும் அதுல ஏற்பட்ட மண் அரிப்பால தான் இந்த சாலையில விரிசல் ஏற்பட்டு பள்ளம் விழுந்திருப்பதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக இந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணியில மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்பது மிக முக்கியமான சாலையாக பார்க்கப்பட்டு வரும் நிலையில அந்த பகுதியில அதிகப்படியான வாகனங்கள் செல்லும் என்பதால ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு தற்போது வேறு வழியில இந்த வாகனங்கள் இயக்கக்கூடியபடி அந்த போக்குவரத்து போலீசார் ஏற்பாடு செய்து வாகனங்களை அனுப்பி வருகின்றனர். இதனால சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில உடனடியாக அதனை சரி செய்யக்கூடிய பணியில மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.